முக்கியமான வார்த்தை, the conjunction is ஆகையால். ஆகையால் பண்டிகை குறித்து ஒருவர் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. ஏன் ஆகையால் அந்த வார்த்தை வருது? முந்தின வசனத்தை வாசிப்போம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியேற்றமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையால் பண்டிகைகளை குறித்து ஒருவரும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. ஒரு விஷயம் முடியுது. அது என்ன? இயேசு சிலுவையிலே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பழைய ஏற்பாட்டிலே ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அடிக்கப்பட்ட பின்பு ஏறக்குறைய 45 லட்சம் பேர் எகிப்திலிருந்து வெளியே வருகிறார்கள். ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டபடினால் விடுதலை கிடைத்துவிட்டது. விடுதலை கிடைத்த பிறகு நீங்கள் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று தேவன் சொன்னார். இங்கே சிலுவையிலே நமக்கு விடுதலை கிடைக்கிறது. ஆதலால் பண்டிகையை நீங்கள் கொண்டாடுங்கள் என்று தேவன் சொல்கிறது. பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். பழைய ஏற்பாட்டிலே மறைபொருளாக இருந்தது, புதிய ஏற்பாட்டிலே நிஜமாக மாறுகிறது. ஆகவே நிஜம் அசைகளை வச்சுதான் நிழல் அசையணும். நிழலை வச்சு நீங்க நிஜத்தை பார்க்க கூடாது, நிஜத்தை வச்சுதான் நிழலை பார்க்கணும். பழைய ஏற்பாடு ஃபுல்லா புதிய ஏற்பாடோட வெளிச்சத்திலே நாம் பார்க்கும்போது அதனுடைய பொருள் நமக்கு விளங்குகிறது. சிலுவை, அதுதான் இங்க முக்கியமான விஷயம். சிலுவையில இயேசு மரித்தார். ஆகையால் நம்முடைய பாடுகள் எல்லாம் முடிந்தது. பாடுகள் முடிந்தனாலதான் பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். பண்டிகை என்னைக்குமே நம்ம ஒத்திகையில கொண்டாட மாட்டோம். பண்டிகை என்னைக்கு தான் கொண்டாடுவோம்? லீவு நாள்ல தான் கொண்டாடுவோம். அல்லது பண்டிகை என்னைக்கு லீவு விட்டுருவோம். லீவு இருந்தாலும் பண்டிகை. யார் லீவு கொடுத்தது? இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். I will give you rest. When people enjoying the rest, they will celebrate festivals. ஆகவே நீங்க ஃபெஸ்டிவலை கொண்டாடணும்னா முதல் உங்க ஸ்பிரிட்ல ஒரு ரெஸ்ட்டை நீங்க ஃபீல் பண்ணணும். இயேசு எனக்காக எல்லாத்தையும் முடிச்சிட்டார். It is finished. கலாஸ், it is completely completed. புனித வெள்ளி அன்று மட்டும் நீங்கள் தியானிக்க வேண்டிய வசனம் அல்ல, வாழ்நாளெல்லாம் நீங்கள் நினைவு கூற வேண்டியது அவருடைய மரணம். காரணம், அவர் மரணத்தை ஒன்று முடித்தபடினால் எனக்கு இளைப்பாறுதல் கிடைத்தது. நீங்க ஒரு வேலை செய்யணும், நான் சொல்றேன் நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றேன். என்ன அர்த்தம்? அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு அர்த்தம். இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு ரெஸ்ட் தரேன். அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு அர்த்தம். சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். அதனால திரும்ப நான் அடி வாங்குவேன் என்கிற எண்ணம் தவறானது. காரணம், அவர் வாங்கின அடியை நான் செத்த தப்பு தானே. அப்ப என் பாவங்களுக்கான அடியெல்லாம் அவர் வாங்கிட்டார்னா இப்ப நான் குற்ற உணர்வோடு நிற்க வேண்டியதில்லை. நான் தைரியமாய் பிதாவினிடத்தில் கடந்து வரலாம். ஏனென்றால் நான் ஏற்கனவே அடி வாங்கிவிட்டேன் பாவங்களுக்கு சிலுவையில். So first you must feel the rest, then only you can celebrate the festival. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, எகிப்திலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் கொண்டாடணும்னு அவர் சொல்றாரு. எகிப்துல இருந்து வந்த உடனே நேரம் அவங்க கானானுக்குள்ள போல இடையில ஒரு பேக்கேஜ் இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லுங்க? வனாந்தர வாழ்க்கை. எத்தனை வருஷம்? 40 வருஷம் வனாந்தரம். இந்த வனாந்தரத்துக்கு அப்புறம் கானான். 3 வாழ்க்கை வாழ்ந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஒன்று எகிப்து வாழ்க்கை, இன்னொன்று வனாந்தர வாழ்க்கை, மூன்றாவது கானான் வாழ்க்கை. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் 3 விதமான வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று பாவத்துக்குள் இருக்கிற எகிப்து வாழ்க்கை, அடுத்தது மத கட்டளைகளின்படி நீதிமானாக முயற்சி எடுக்கிற வனாந்தர வாழ்க்கை, மூன்றாவது யோர்தான் என்றால் மரணம் என்ற அர்த்தம். கிறிஸ்துவுக்குள்ளே ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்து முடித்த கிரியைகளிலே இலவசமாய் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற கானான் வாழ்க்கை. என்னுடைய கேள்வி, இப்போது நீங்கள் வனாந்தரத்தில் நாம் இருக்கிறோமா அல்லது கானானுக்குள் இருக்கிறோமா? கானானை குறித்து வேதம் சொல்கிறது, அது இளைப்பாறுதலின் தேசம். அந்த தேசத்துக்கு பேர் என்ன? இளைப்பாறுதல். இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப இயேசுக்குள்ள நான் இருந்தேன்னா என் வாழ்க்கை என்ன வாழ்க்கை? கானான் வாழ்க்கை.
வச்சுட்டு இங்கே வச்சுட்டு அங்க நான் பைபிள் வேதம் சொல்லுகிறது, வனாந்திரத்துல உன்னுடைய செயல்களுக்கு தக்கதாய் நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். கானானுக்குள்ள இனிமே நீ தண்ணி பாய்ச்ச வேண்டியதில்லை, வானத்திலிருந்து தேவன் மழையை கொடுப்பாரு. எகிப்துல